ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க பழைய சேரீயில் ஒரு அம்ப்ரெல்லா கட்டிங் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு தான் நான் தைச்சேன். சரின்ட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு கொடுத்தா. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரின்ஸஸ் கட் கொடுத்து பைப்பிங் கொடுத்து திராட்சை கொத்து நட்டு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்ப்ரெல்லா கட்டு கொடுத்தேன். லைனிங் வந்து அவளுக்கு 4 மீட்ரு தேவைப்பட்டது, 4 மீட்ரு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அவளோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். லைனிங் கிளாத்தில், நார்மல் லைனிங் கிளாத் தான், ப்ளவுஸ்க்கு வைக்கிறமே அதுதான். ஹைட்டு வந்து பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு தேவையோ அது பாடிக்கு தேவையான அளவு, ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு தேவை, நம்ம ஷோல்டர் வைக்கிற அளவே தான் நம்மளுக்கு வந்து ஹார்மோலுக்கு வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காரும். வச்சாச்சா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி விட்டாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக் ஒருத்தவங்க டீப்பாக கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் மேலே கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். என் தங்கச்சி வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் கேட்டாள். டீப்பாக இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹேமல் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், ஹேமல் வரைஞ்சிட்டு அதோட ஹேமல் சுற்றளவு எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வச்சுட்டு ஒரு ஃபிட்டிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக வச்சோன்னா நம்ம அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ வந்து இடுப்புலேருந்து ஹேமலுக்கு ஸ்கேலில் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டாச்சு. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க லூஸ் விடுறதுக்கு. அப்போ தான் போடும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து என்னென்னா ஹைட்டு சுற்றளவு ஹேமல் ஆழம் எடுக்கணும். ஹைட் பார்த்திங்கன்னா 6, சுற்றளவு அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஹேமல் எந்த அளவுக்கு வருதோ அது பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஒர்க்காத் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அம்ப்ரெல்லா கட்டில் லைனிங் வந்து எனக்கு பத்தாதனால நான் அட்டாச் அதுக்காக வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு இவளுக்கு பார்த்தோன்னா 36 சைஸ் மார்பு சுற்றளவுனா 36 சைஸ் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அவளோட ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 52 வருது. 52ல் வந்து பாடிக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி வந்து 38 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் ஹைட்டை. சரிங்களா. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு மெயின், நம்ம அந்த கர்வ் எடுக்கிறோம் பார்த்திங்களா, டபுளாக ஃபோல்ட் பண்ணால் 30னா 15 எடுத்துக்கணும். இல்லை 4ஆக ஃபோல்ட் பண்ணால் 4 அந்த 30யே 4ஆல் வகுத்து அதுக்கேற்ற மாதிரி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து கடையில் இடம் பத்தாதுன்றதுனால நான் வீட்டில் வந்து பண்ணேன். லைனிங் வாங்கிட்டு வந்து பண்ணும்போது என்னென்னா இந்த கார்னரில் எனக்கு துணி பத்தலை லைனிங், அதுக்கான லைனிங் எடுத்து நான் இப்போ வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இடுப்பு வந்து நான் அந்த 15 எடுத்தாச்சு. இப்போ இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் அவளுக்கு எவ்வளோ வருது, 52ல் 14 இன்ச்சு மைனஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எனக்கு வந்து 10 வரைக்கும் சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 38 பண்ணல 32 தான் வந்தது எனக்கு. சரி லைனிங் தானே நம்ம உள்ளே கொடுக்குறோம், மெயின் கிளாத்தில் கொஞ்சம் இறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார்னர்லேருந்து நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங்கும் போது அந்த இடுப்பாண்டேருந்து வளைச்சி டேப்பை அதே அளவுக்கு அந்த கர்வ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் கீழே மடிக்கும்போது. இப்போ பாருங்கள், நான் 2ஆக அந்த துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, துணி பத்தாததுனால கொஞ்சம் அதை அட்டாச் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அம்ப்ரெல்லா கட்டு ரெடி ஆகிடுச்சு. லைனிங் கிளாத்தில் இன்னும் மெயின் கிளாத்தில் கட் பண்ணல, லைனிங் கிளாத்தில் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். அம்ப்ரெல்லா கட்டு கீழே கொடுக்கறது ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ப்ரின்ஸஸ் கட் கொடுத்துருக்கேன், பேக்கில் வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா. எப்போவுமே ஃப்ராக் கட் பண்ணும்போது கொஞ்சம் இடம் தாராளமாக இருக்கணும், அதில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அடுத்தது இதுலேருந்து எடுத்தது கட் பண்ணி எடுத்துச்சு. கட் பண்ணி எடுத்ததை இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு கட் பண்ணி. இப்போ அதை மெயின் கிளாத்தில் வைக்கிறோம். மெயின் கிளாத்தில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா இருக்கிறதுனால ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். இவன் என்ன கேட்டானா, எனக்கு முந்தானியில் வர பார்ட்ரு வேணாம், ஃப்ரண்ட்டில் கீழே வர்றது அந்த ப்ளைனாக இருக்கிறது தான் வேணும், அதுக்கு கீழே இருக்கிறது பார்ட்ரு இல்லாமல் அம்ப்ரெல்லா கட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. சரி நானும் பார்ட்ரு இல்லாமல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது தான் சிம்பிளாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சோன்னா
அது கொஞ்சம் லுக்காக